கைஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோடைய தம்பி ஹீரோயின் கிட்ட வந்து இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு என்னோட வந்துரு, இந்த லைஃப் உனக்கு வேணாம், நம்ம இப்போ எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஆனால் ஹீரோயின் போயிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் வராததால் ஹீரோயின் தம்பி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோடைய தம்பி போனதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னுடைய அம்மா அப்பாவுமே இருந்துட்டாங்க, இப்போ தனக்குன்னு இருந்தது தன் தம்பி மட்டும்தான், இப்போ அவனுமே போயிட்டானே என்னை பிரிஞ்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜியாங் வந்துட்டு, என்ன வேன், நேற்று வரைக்கும் ரொம்ப சோகமாக இருந்தேன், இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அடுத்தது மூக்கிட்ட எப்படி என்னை மாட்டிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ உனக்கு என்ன வேணும், இங்கே எதுக்காக வந்த, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஜியாங், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால தான் உன்னை இந்த வீட்டில் வச்சுருக்காரு, இல்லைனா என்றைக்கே உன்னை வெளில துரத்திருப்பாரு, இதுக்கப்புறம் எனக்கு எதிராக எந்த ட்ரிக்குமே பண்ணாத, ஏன்னா என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறாரு, நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்பாரு, நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் எனக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ட்ரிக் பண்ணுன்னு நினைக்காத, நீ ஏதாவது பண்ணினாலுமே அதை நம்ப மாட்டார், ஏன்னா அவர் என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறாரு, நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாரு அப்படின்னு அவள் சொல்கிறதுக்கு ஹீரோயின் அவளை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு, ஓ ஒன்றை தான் லவ் பண்ணுறாரா, அப்புறம் எதுக்கு அந்த ரிவர்ஸில் இருக்கிற வில்லாவுக்கு என்ன வர சொன்னார், சரி அவர் வர இன்னைக்கு வர சொன்னார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. இந்த ஜியாங்க்கு பயங்கர கோவம் வருது. ஹீரோயினை ஃபாலோ பண்ணி இவளுமே பின்னாடி போகிறா. அவள் தலையில் பேக் சைட்லேருந்து யாரோ அடிக்கிறாங்க. உடனே அவள் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவளை யாரோ கட்டி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். உடனே அந்த ஜியாங், என்ன எதுக்கு நீங்கள் கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோயின், அது ஒன்றும் இல்லை, நானும் எவ்வளவோ சொல்கிறேன் அந்த மூக்கிட்ட, நான் உன் காலை உடைக்கல, நான் உன்னை எதுவுமே பண்ணலன்னு, ஆனால் அவர் என்னை நம்பவே மாட்டேங்கிறாரு, அப்புறம் நான் எதுக்கு செய்யாத தப்பை ஏற்றுக்கணும், நல்லா இருக்கிற உன் காலை உண்மையிலேயே உடைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு அந்த பழி ஏற்றுக்கிறேனே அப்படின்ட்டு அந்த உருட்டு கட்டிய ஹீரோயின் கிட்டே எடுத்துகிட்டு வராங்க. உடனே அந்த ஜியாங், ஒழுங்காக என்னை விட்டு, மூக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறா. கவலைப்படாத, மூக்கிட்ட சொல்லி மூவியுமே இங்கே வர வச்சிடறேன், அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாருல்ல, வரட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோ கிட்டேருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஃபோனில் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இன்னும் 1 மணி நேரத்தில் நீ இந்த ரிவர் சைடு இருக்கிற வில்லாவுக்கு வரணும், வந்துட்டு அவருடைய லிட்டில் அவருடைய பாடியை கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஜியாங்கை சுற்றி பெட்ரோலெல்லாம் ஊற்றி விட்டுறாங்க. அவன் மேலேயும் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு ரெடியாக இருக்காங்க. அதுக்குள்ளேயே அந்த ஹீரோ துடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே அந்த ஜியாங், என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அலற ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஒரு லைட்டரை பற்ற வச்சுட்டு, ஒரு வழியாக வந்துட்டியா, இவ சாகிறத நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ, வேன் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், நான் நல்லா தான் இருந்தேன், ஆனால் நீ தான் என்ன பைத்தியம் முடிக்க வச்சுட்ட, என்னுடைய தம்பியை வச்சு என்னை எவ்வளோ பிளாக்மெயில் பண்ண, இப்போ சாகிறத நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொளுத்தி விளான்ட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் கையை வந்து பிடிச்சிடுறான். 2 பேருக்குமே தள்ளுமுள் ஏற்பட்டு ஹீரோயினை பிடிச்சி சோஃபாவில் தள்ளி விட்டுறான். அவங்களுக்கு வயிற்றுலையுமே அடிபட்டுடுது. ஆனால் அதை கூட அவன் கவனிக்காமல் அந்த ஜியாங்கோட கட்டளை அவுத்துட்டு அவளை கேர் பண்ணுறான். ஹீரோயினியை தள்ளி விட்டதால் அவளுக்கு எதாவது அடிபட்டுருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜியாங், விட்டா அவகிட்ட இவன் போயிடுவானோ அப்படின்ட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வாங்க இந்த இடத்த விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணி வெளில கூட்டு போயிடுறான். அவனுமே ஹீரோயினி என்னன்னு பார்க்காம அவளை தூக்கிட்டு அப்படியே வெளில போகிறான். அதை பார்க்கறதுமே ஹீரோயினிக்கு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுது. இதுக்கு முன்னாடி ஹீரோயினியை டார்ச்சர் பண்ணது, அந்த ஜியாங் அவ கையை வச்சு மிதிச்சது, அவங்க அம்மா இறந்து போனது, அதோட அவங்க தம்பியுமே அவங்கள விட்டு பிரிஞ்சு போனது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக ப்ரெஷராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம லைஃப் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வெளியில் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அந்த ஜியாங்கை இறக்கி விட்டுட்டு ஹீரோயினுமே இப்போ கூட்டு விளாண்டு பார்க்குறான். அதுக்குள்ளே ஹீரோயின் லைட்டரை பற்ற வச்சுக்கிறாங்க. ஹீரோ உள்ள போகிறதுக்குள்ளே அங்கே ஃபயர் பிளாஸ்ட் ஆகிடுது. அடுத்து ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினியை ஒரு வழியாக காப்பாற்றி ஹீரோ ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கான். ஹீரோயின் கண்ணு முடிச்சதுமே ஹீரோயினிக்கிட்ட, ஃபயர் கூட உன்னை எதுவும் பண்ணல, நீ ரொம்ப லக்கி தான், என்ன நான் வந்து காப்பாற்றுன்னு எதிர்பார்த்து தான் நீ அந்த மாதிரி பண்ணினி அப்படின்னு கேட்குறான். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். ஹீரோயின்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஹீரோ வெளியில தான் வரான். வெளியில் அந்த ஜியாங் தான் நிற்கிறா. ஹீரோ கிட்ட அந்த ஜியாங், நீங்கள் இன்னுமே எதுக்கு அவளை இங்கேயே வச்சிருக்கீங்க, அவளை முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடுங்க, அவள் என்னை கொலை பண்ணவே பார்த்துட்டா, கொஞ்ச நேரத்தில் நான் செத்துரு பண்ணீங்க வரலனா, அவள் வர வர ரொம்ப டெரிபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ஃபோன் கால் வருது அவங்க அம்மா கிட்டேருந்து. ஃபோனில் அவங்க அம்மா ஹீரோ கிட்ட, இன்னும் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் ரிசப்ஷன் இருக்குது, அதுக்கு நீ கண்டிப்பாக வேனை கூப்பிட்டு வரணும், அதோட அந்த ஜியாங்கெல்லாம் அங்கே கூப்பிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோடைய அம்மாவுக்கு இந்த ஜியாங்க சுத்தமாக பிடிக்காது, ஹீரோயினியை மட்டும்தான் பிடிக்கும். ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசுறதை பார்த்துட்டு இந்த ஜியாங், முதல்ல இந்த ஓல்டு லேடியை ஃபஸ்ட்டு ஒழிச்சு கட்டணும், என்னை எப்போ துரத்தி விடலான்னு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசி முடிச்சுட்டு,
ஜியாங் நீ போய் ரெஸ்ட் எடு, நீ ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஜியாங் ஹீரோவை விட மாட்டேங்கிறா. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லவே இல்லை, அவளை எப்ப ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கட்டும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளை இங்கிருந்து துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியாங் கேட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிட்ட வந்து ட்ரெஸ் அப் பண்ணிட்டு சீக்கிரமாவே ரெடியாரு, அம்மா இன்னைக்கு ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வர முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்புறான். இதை பார்த்துட்டு நீ வரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவங்க தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். உன் தம்பிக்கு ஆனுவல் ஸ்காலர்ஷிப் பத்தாததால அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ மட்டும் நீ என் கூட பார்ட்டிக்கு வரலன்னா அவனுக்கு சுத்தமாகவே அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காமலே போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறான். ஹீரோயினுக்குமே இப்போ வேற வழி இல்லை. அவங்களுமே அவங்க கூட பார்ட்டிக்கு வர கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜியாங் ஹீரோயினி கூட ஹீரோ போனதால பயங்கர வயித்தெரிச்சல்ல அங்க இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கா. அதோட ஒருத்தவனுக்கு கால் பண்ணி அந்த பார்ட்டிக்கு வேன் வர அவளை சும்மா விடாத அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அந்த பார்ட்டி ஹாலை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிறகு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, நீங்கள் அன்னைக்கு அந்த கிளஃபர்ஸில் ஒரு ஃபினான்ஷியலை தேடி வந்த வேன் தானே, இன்னைக்கு யாரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் பார்க்குறாங்க. ஆனால் அவன் விட மாட்டேங்கிறான். அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட மிஸ்பிக்கப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கடுப்பு ஐயா அங்கிருந்த ஒயினை அவன் மூஞ்சிலே ஊற்றி விட்டுறாங்க. உடனே அவன் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என் மேலே ஒயினை ஊற்றுவா அப்படின்னு ஹீரோயினை அடிக்கலான்ட்டு வரான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இங்க என்ன நடக்குது, எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இவன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் நல்லவன் மாதிரி, நீங்க சரியான நேரத்துல தான் வந்தீங்க, நீங்களே இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க, நான் செவனேன்னு இருந்தேன், இங்க நிக்கிறாங்க பாருங்க இந்த வேன், இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து என்ன அவங்களுடைய ஃபினான்ஷியலே இருக்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு என் மேலே ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டாங்க பாருங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ, இந்த பார்ட்டியில் எதுவும் பிரச்சனை வேணான்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நான் கமெண்ட் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன், இங்கே நிற்கிறாங்க பாருங்க இந்த வேன், இவங்க என்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட, என்ன அப்படி நிற்கிற, அவர் சொன்னது உன் காதல் விழலையா, முட்டிப்பட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினிக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. யாரோ ஒருத்தவர் சொல்கிறத நம்புறான், ஆனால் நம்ம சொல்கிறத நம்பலையே அப்படின்ட்டு அவங்களுமே முட்டி போட்டு அதே மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ, பார்ட்டி முடிஞ்சதும் நீயே வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேயே விட்டுட்டு அவன் மட்டும் கிளம்பிடுறான். ஹீரோயினிக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. உடனே வாஷ்ரூம் போயிட்டு அங்கே நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப அழுதுகிட்டே அவன் தொட்ட இடத்தெல்லாம் சோப்பு போட்டு கழுவிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வரான். வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, உன்னுடைய ஹஸ்பண்ட் நான் இருக்கும்போது நீ மற்ற ஆண்களை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறிய அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டது ஹீரோயினுக்குமே பயங்கர கோவம் வருது. அவனை டீஸ் பண்ணுறதுக்காகவே வேணும்னே, ஆமாம் நான் மற்றவங்களை செடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணேன், நீ தான் நான் வேணும்னு சொல்லி என்னை தூக்கி போயிட்டே, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு, நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னா அவனை நான் செடியூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தே அவனுக்கு செம்மக்கம் வருது, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பயங்கரமாக அழுதுகிட்டே, எனக்கு தெரியும் நீ என்றைக்குமே ஒரு பிளைண்ட் மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோடைய ரூமில் அந்த ஜியாங் கொஞ்சம் அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ணுறதுக்காக படுத்திருக்கான். அவளை பார்த்ததுமே ஹீரோ அவனுடைய ஓவர் கோட் எடுத்து அவன் மேலே போத்தி விட்டுட்டு, உன்னுடைய ரூமுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த ஜியாங் ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு, இன்னைக்கு என் கூடயே ஸ்லீப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஆனால் ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். நான் ஸ்டடி ரூம்லேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த ஜியாங் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காததால இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வேன் தான், முதல்ல அவளை ஒழிச்சு கட்டுற அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அந்த ஜியாங் ஹீரோயின் முன்னாடி வேணும்னே வந்து நிற்கிறான். ஹீரோயின் அவளை பார்த்துட்டு, இங்கே தான் மூ இல்லையே, இன்னமும் எதுக்கு உட்காந்து நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த ஜியாங் அந்த வீல் சேர்லேருந்து எழுந்துட்டு, உன்னுடைய அம்மா எப்படி இறந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பற்றி பேசி ஹீரோயினை ரொம்ப டீஸ் பண்ணுறா. உடனே ஹீரோயின் கோவம் வந்து அவளை அடிச்சிடுறாங்க. என்னை அடிக்கிற உன்னை என்ன பண்ணுற பாரடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஹீரோ வர சவுண்டு கேட்டதும் தானாகவே போய் செவுத்தில் மோதிக்கிட்டு, ஹீரோயின் என்னை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ முன்னாடி ஃப்ரேம் பண்ணி விட்டுறா. அது மட்டும் இல்லை, ஹீரோ கிட்ட, நைட்டு நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, ஆனால் நான் அவங்க கூட ஸ்லீப் பண்ண நினச்சிட்டு ஹீரோயின் என்னை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின், நீ எதுக்குடி இவ்வளோ கேவலமாக நடிக்கிற, உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு, நீ வர வர ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, நீ பண்ண தப்புக்கான தண்டனையை சீக்கிரமாகவே அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினோட தம்பியை தான் காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப மோசமான நிலைமையில் ஒரு ரோட் சைடில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்க்கறதுக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட ஃபேமிலி ரொம்ப ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனதால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு
ஹீரோயின் அவங்க தம்பியை போய் கூப்பிடுறாங்க. ஹீரோயினியை பார்த்ததுமே அவங்க தம்பி அவாய்ட் பண்ணிட்டு கிளம்ப பார்க்குறா. ஆனால் ஹீரோயின் விட மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிற்க வச்சுட்டு அவன் கையில் ஒரு கார்டை கொடுத்துட்டு இதில் பணம் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு உன்னுடைய ஸ்டடீஸை அப்ராடில் போயிட்டு கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் வாங்கவும் மாட்டேங்கிறான். உன் ஹஸ்பண்டோடைய இந்த பணத்தில் வாழறதுக்கு நான் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அந்த கார்டை தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் ஹீரோயின் மறுபடியுமே அந்த கார்டை எடுத்துகிட்டு அவன் பின்னாடி தான் போகிறாங்க. அங்கே அவங்களோட தம்பி ரொம்ப கூலி வேலைலாம் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து பயங்கரமாக அடிபட்டுருது. அதோட அதே இடத்துல அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே ஹீரோயின் அவன் தம்பியை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹீரோயின் ஹீரோடைய ஆஃபீஸ் தான் வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு ஹீரோ கிட்ட, உங்களால தான் என் தம்பி அடிபட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான். நீங்கள் மட்டும் அவனுடைய ஸ்காலர்ஷிப்பில் எந்த ப்ராப்ளமும் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இப்போ அவன் அப்ராட்டில் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ, எல்லாமே ஒன்னால தான். நீ மட்டும் ஜியாங் கிட்ட ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. நீ முதல்ல ஜியாங் கிட்ட நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேளு. அவன் உன்னை மன்னிச்சானா நான் உன் தம்பியை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயின் அந்த ஜியாங் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவும் அந்த ஜியாங்கும் ரொம்ப கொஞ்சம் கொலாவிட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க தம்பிக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. பாவம் ஹீரோயின் அவங்க செய்யாத தப்புக்காக அவன் முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சுட்டு இனிமேல் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜியாங் ஹீரோயினை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு உன்னை மன்னிச்சுட்டேன் எழுந்துன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. உடனே ஹீரோ கிட்டே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டான். என் கால் திடீர்னு வலிக்குது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, சீக்கிரம் நான் ரூமுக்கு கிட்ட போங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுமே அவன் சொல்கிறது உண்மை நினச்சிக்கிட்டு அவளை ரூமுக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக பார்க்குறான். அதுக்குள்ளே ஹீரோயின், நீ அதுக்குள்ளே எங்கே போகிற, என்னை மனுஷன்னு இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ, அவள் தான் சொல்கிறால கால் வலிக்குதுன்னு, இந்த நிலைமையில நீ என்ன மன்னிப்பு கேட்டுட்ருக்க அவள்கிட்ட, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் அவள் எதுவுமே சொல்லாததெல்லாம் இன்னமும் முட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க எழுந்திருக்காம. ஹீரோ ரிட்டன் வந்துட்டு, நீ எதுக்கு இன்னமும் முட்டி போட்டுட்ருக்க, அவள் உன்னை மன்னிச்சிருவா எழுந்துரு முதல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின், என்னால் எழுந்திருக்க முடியாது, அவள் என்னை மன்னிச்சா தான் இங்கேருந்து எழுந்திருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. எதுக்கு இப்போ ரொம்ப பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹீரோயின் கையை பிடிச்சி தான் தூக்குறான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க அம்மா கிட்டேருந்து. ஃபோனில் அவங்க அம்மா பார்ட்டியில் ஹீரோயினுக்கு நடந்த அசிங்கத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோவை பயங்கரமாக திட்டிட்டு ஃபோனையுமே கட் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோயின்கிட்ட அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு, பார்க்க இன்னசென்ட் மாதிரி பயங்கரமாக ஆட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் உன்னை நம்புவோன்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு அவன் என்ன பேசுறன்னு கூட புரியல. நீ எதை பற்றி பேசுகிறன்னு கூட எனக்கு தெரியல, முதல்ல என்னை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி என் முன்னாடி நடிக்காத, நீ தானே எங்கள் அம்மா கிட்ட அந்த பாட்டி நடந்த விஷயத்தை பற்றி போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹீரோயின், இல்லை நான் எதுவுமே பண்ணல, நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் நம்பவே மாட்டேங்கிறான். உடனே ஹீரோயின், என்னை இந்த மாதிரி நீ ட்ரீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ரெக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக நான் என்றைக்குமே ரெக்ரெட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோ கிட்ட அவனுடைய அசிஸ்டண்ட் வந்து, ஷென் உங்களை டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காரு, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவுமே அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவர் கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறான். லாஸ்ட் டைம் அந்த பார்ட்டி ஹாலில் ஹீரோயினால் அந்த பிஸ்னஸ்மேன் ஷென்னுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இதுக்கப்புறம் அவரை கோவப்படுத்துகிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, இன்றைக்கி கண்டிப்பாக அவர் கூட டின்னர் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நெக்ஸ்ட்டு ஹீரோ அந்த ஷென் கூட தான் டின்னரில் இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வராங்க. அந்த ஷென் ஹீரோயினை பார்த்துட்டு, வாங்க வேன் வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு அந்த சேரெல்லாம் எடுத்து போடுறான். ஆனால் ஹீரோயின் அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி தான் உட்காடுறாங்க. அந்த ஷென் ஹீரோயின்கிட்ட, ஏன் என்னை பார்த்து ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க, இந்தாங்க ஒயின் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒயின்லாம் ஊற்றி கொடுக்குறா. ஆனால் ஹீரோயின் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த ஷென், இல்லை நீங்கள் இன்றைக்கி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே, நான் ஒரு டைம் குடிக்க ஆரம்பிச்சேன்னா மறுபடியும் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன்னு மூவுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் வேணும்ட்டே தான் அவன் நம்மளை இங்கே இன்வைட் பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு நான் ஸ்டாப்பாக கிளாஸாக எடுத்து அந்த ஒயினெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க மேலெல்லாம் அந்த ஒயின் ஊற்றிடுது. உடனே அந்த ஷென், ஒயினெல்லாம் மேலே ஊற்றிக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கும்போது என்னை செடியூஸ் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்ட்டு நானே தொடச்சி விட்றேன் அப்படின்னு துடைக்கிறதுக்காக போகிறான். உடனே ஹீரோ அந்த ஷென்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனுடைய ஓவர் கோட் எடுத்து ஹீரோயினை கவர் பண்ணி விடுறான். ஆனால் ஹீரோயின் அந்த கோட்டை அவங்ககிட்டே தூக்கி போட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவங்க அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் தட்டு மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை கிராஸ் பண்ணுறாங்க. அந்த ஆள் ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. அதோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் யோசிச்சு பார்க்குறாரு. ஹீரோயினுடைய ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு, உன்னையும் உன் தம்பியும் விட்டுட்டு உங்கள் அம்மா சீக்கிரமாகவே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை தான் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கும் ஹீரோயினி ஃபேமிலிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியல. மேபி இவர் செகண்ட் ஹீரோ கூட இருக்கலாம். ஹீரோயின் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதால அவங்க அப்படியே மயக்க வந்து விடுற மாதிரி போகிறாங்க. உடனே இவர் போயிட்டு ஹீரோயினை கேட்ச் பண்ணிடுறாரு. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த பார்ட்டில் இவர் யார் என்னன்னு பார்த்துடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.